நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 22ஆம் திகதி இலங்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய கைது. இந்த சுதாவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த யூடியூபர் சுதா என்று அழைக்கப்படுகின்றவர், இவர் இப்போ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க, இவர் சொல்லுகிறார், இப்பொழுது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய இந்த விஸ்வ வலய பிரபஞ்சம் சக்தியாம், அவருக்கு இந்த விஸ்வ வலய என்று சொல்லியிருந்தார். பிரபஞ்சத்தின் சக்தி அவருக்கு சொல்லுகிறதாம், இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்லி, அதனால தான் அவர் அப்படி சரியாக ஊகிச்சு சொல்லியிருந்தாராம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார்னு சொல்லி ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். மைத்ரி விக்ரமசிங்கவும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக சொல்லப்படுகிறது. இந்த நோயாளியை கட்டாயமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் அது ரணில் விக்ரமசிங்க அவர்தான் என்று அவர் வாயால் அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கை அரசாங்கத்துடைய நிதியை மோசடி செய்தார், அதாவது 1,69,00,000 ரூபாய் நிதியை மோசடி செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இரத்த அழுத்தம் அதிகரித்து, அதே நேரத்தில் சர்க்கரை அளவும் அவருக்கு அதிகரித்து, இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்ற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற அளவுக்கு அன்றைக்கு நிறைய ஆதரவாளர்கள், நிறைய அரசியல்வாதிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு வருகின்ற வேளை அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தியை வியாழக்கிழமை அவருடைய பார்வையாளருக்கு அவர் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சுதா என்று சொல்லப்படுகின்ற யூடியூபர் கோட்டாபய ராஜபக்ச கைவிட்டதுக்கு பின்னால இந்த இலங்கை நாடு ஒரு அனாதை நாடாக இருந்த கட்டத்தில் யாருமே முன்னுக்கு வராத நிலையில் இந்த நாட்டை பாரமெடுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இந்த நாட்டை பாரமெடுத்து இந்த நாட்டில் உள்ள பல பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்த்து மக்களுக்கு ஒரு ஆதரவை வழங்கிய ஒரு ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்றது. பொதுமக்களால் இப்போ இந்த கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வராங்க. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு யூடியூபர் சுதா என்று அழைக்கப்படுகின்ற யூடியூபர் செய்த ஒரு விஷயம் இன்றைக்கு பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது.